வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, நாம் எல்லோரும் இப்போ லாக்டவுனில் தான் இருக்கோம். இந்த லாக்டவுன் சமயத்தில் பொழுதுபோக்குறதுக்கு சில பேர் மண்டே போட்டு பிச்சுக்குவாங்க, சில பேர் சாப்பிட்டு தூங்குவாங்க. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நாம் இந்த இடத்துல யோசிச்சு பார்க்க மறந்துடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி லாங் டைம் ஹாலிடே இனிமேல் நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ இதை நம்ம ஒரு கோல்டன் கவராக நினச்சிட்டு நாமளே டெவலப் பண்ணிக்கிறதுக்கும் நம்மளுடைய கேரியர் சம்மந்தப்பட்ட ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் இதை ஒரு நல்ல வாய்ப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது என்னோடய ஒப்பீனியன். அதெல்லாம் ஓகேப்பா, வீட்டிலே இருந்துட்டு என்ன தான் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் நினச்சி கவலைப்படாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்காகவே ஒரு சூப்பரான 9 டிப்ஸ் அண்ட் ஐடியாஸை தான் நான் இன்னைக்கு இந்த வீடியோவில் கொண்டு வந்திருக்கிறேன். இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெண்ட் டைம் வித் யுவர் ஃபேமிலி. நாம் இவ்வளோ நாளாக வேலைன்னு ஒரு மிஷின் மாதிரி ஓடிட்டு இருந்திருப்போம். நம்ம ஃபேமிலி கூட யார் கூட பேசியிருக்க மாட்டோம், டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ இந்த டயத்தை உங்கள் ஃபேமிலி கூட பேசுகிறதுக்கும் அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை நல்லா பில்ட் பண்ணுறதுக்கும் இந்த டைம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரை டு குக்கு. உங்களுக்கு சமைக்க தெரியலன்னா சமைக்க கற்றுக்கோங்க. சமைக்க தெரிஞ்சவங்களாக இருந்தீங்கன்னா புது டிஷ்ஷஸாக ட்ரை பண்ணுங்கள். உங்கள் தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டு சமைங்க. பெரிய டிஷ்ஷஸாக இல்லைனாலும் சின்ன டிஷ்ஷஸாக ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் எப்பயுமே சமைக்கிற ஒய்ஃபாக இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும், சின்ன டிஷ்ஷஸ் பண்ணி கொடுத்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது ரொம்பவே ஃபன்னாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்பர் 3 லேர்ன் நியூ கேரியர்ஸ் அண்ட் ஸ்கில்ஸ். இது ஸ்டூடெண்ட்ஸுக்கு உண்மையிலே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த லாக்டவுன் பீரியடில் நிறைய யூனிவர்சிட்டிஸ் ஆன்லைன் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. இதனுடைய வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கிறேன். யூஸ் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. இதன் மூலமாக நீங்கள் லேர்னிங் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணலாம். பிஸ்னஸ் ஸ்டாட்டிக்ஸை டெவலப் பண்ணிக்கலாம். ஃபியூச்சரில் நீங்கள் போகிற ஜாபுக்கு ரெஸ்யூம்லையும் இதை நீங்கள் ஆட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபோர்த் ஒன் யோகா அண்ட் எக்ஸசைஸ். இது ரொம்ப முக்கியமானதும் கூட. இந்த லாக்டவுன் சமயத்தில் பெரும்பாலும் யாரும் வெளியில் போக முடியல அப்படின்றதுக்காக உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸு மென்டல் எமோஷனலி ஸ்டேபிளாக வச்சுக்கிறது ரொம்பவே முக்கியமாக கருதப்படுது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச சாதாரணமான எக்ஸசைஸு ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் பண்ணாலே போதுமானது. நெக்ஸ்ட்டு யோகா. உங்களுடைய கம்ஃபர்டபுள் பொசிஷனில் உட்காந்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் டீப் பிரீத் இழுத்து விட்டாலே போதும். ஹோல் டேஸ் ரீஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத நீங்களே உணர்வீங்க. நம்பர் 5 ரீட்ஸ் புக்ஸ் அண்ட் நாவல்ஸ். சில பேர் புக் படிக்கிற பழக்கம் இருக்கும், சில பேருக்கு புக் படிக்கிற பழக்கம் இருக்காது. புத்தகம் ஒரு சிறந்த நண்பன் அப்படின்னு ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா சொல்லிக்கிறாரு. ஸோ புத்தகம் படிக்கிற பழக்கம் இல்லாதவங்க அந்த பழக்கத்தை ஏற்படுத்திக்காங்க. அது மூலமாக உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் டெவலப் ஆகும். ஒக்காபுலரி நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும். 6 லேர்ன் நியூ டெக்னிக் ஃப்ரம் யூடியூப். நம்மக்கிட்ட உலகமே கையில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். நான் எதை பற்றி சொல்கிறேன்னு உங்களுக்கே நல்லா புரிஞ்சிருக்கும். ஃபோனும் அதில் உள்ள இன்டர்நெட் தாங்க. ஸோ இதை வச்சு நம்ம என்ன வேணும்னாலும் நம்மளால் கற்றுக்க முடியும். டான்ஸோ, மியூசிக்கோ, புக்கோ, சமையலோ, எக்ஸட்ரா. ஸோ யூடியூப் பிளாட்ஃபார்மை நம்ம ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக யூஸ் பண்ண முடியும். 7 லிசன் மியூசிக் அண்ட் டான்ஸ். இந்த சமயத்தில் உங்களுக்கு பிடிச்சமான பாட்டை நீங்கள் கேட்கலாம். அதுக்குன்னு எப்பயுமே ஹெட்செட்டை மாட்டிட்டு உங்கள் ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணாமல் இருந்துடாதீங்க. ஜஸ்ட் ஒரு நாளைக்கு 30 நிமிட்ஸ் நீங்கள் பாட்டு கேட்டாலே போதும். எப்போ பாட்டு கேட்குறீங்களோ அப்போ ஒரு சின்னதாக ஒரு டான்ஸ் மட்டும் போட்டால் போதும். அதுக்குன்னு ப்ரொஃபஷனலாக ஆடணும், ஃபுல் சாங் ஆடணுன்ற அவசியம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு கை காலை ஆட்டி உங்களுக்கு பிடிச்ச ஸ்டெப்பை போட்டால் உங்கள் உடம்புக்கும் ஒரு எக்ஸசைஸ் மாதிரி ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் மைண்டும் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆவதை நீங்களே உணர்வீங்க. நம்பர் 8 ப்ளே இண்டோர் கேமுங்க. இண்டோர் கேம்னாலே செஸ்ஸு, கேரமு, கார்டு, வீடியோ கேமு இதுதான் பெரும்பாலும் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்குங்க. ஆனால் அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ் பாரம்பரிய விளையாட்டு பல விளையாட்டு இருக்குங்க. அதில் ஒரு சில இது ஜஸ்ட் உங்களுக்கு பேர் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன் பாருங்கள். பல்லாங்குழி, தாயம், சில்லுக்கோடு, தட்டாமலை, கும்மி, கோலாட்டம், பாண்டி, கண்ணாமூச்சி, பூசணிக்காய், குளவலிய முந்திரிக்காய், எலியும் பூனையும், ஒரு குடம் தண்ணி ஊற்றி, பூ பறிக்க வருகிறோம், கரகர வண்டி, புல்லுக்கோடு, கிச்சு தாம்பாளம், கொல்லுக்கட்டை, நொண்டி, வெட்டாட்டம், ஒத்தையரட்டையா, தட்டாங்கல், சம்பா விளையாட்டு, 4 கட்ட விளையாட்டுங்க. இதில் ஒரு ஜஸ்ட் ஒரு 7 கேம் மட்டும் வீட்டில் உள்ள பொருளை வச்சு சிம்பிளாக விளையாடுற மாதிரி இருக்குங்க. அது என்னன்னு சொல்கிறேன் பாருங்கள். பல்லாங்குழி, தாயம், வெட்டாட்டம், ஒத்தையாரட்டையா, தட்டாங்கல், சம்பா விளையாட்டு, 4 கட்ட விளையாட்டு. ஸோ பேரே நாங்கள் புதுசாக இப்போ தான் கேள்விப்படுறோம். எப்படி நாங்கள் வீட்டில் விளையாடுறது, எப்படி குழந்தைங்களுக்கு சொல்லித்தரது நீங்கள் நினச்சி கவலைப்பட வேணாம். இதனோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன, இது எப்படி விளையாடணுன்ற வீடியோ லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க. இந்த மாதிரி தமிழ் பாரம்பரிய விளையாட்டை நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லித்தரது மூலமாக குழந்தைகள் இவ்வளோ நாளாக செல்ஃபோனில் விளையாண்டுட்டு இருக்க விளையாட்டுக்கும் இப்போ உள்ள விளையாடுற விளையாட்டுக்கும் கிடைக்கிற சந்தோஷம் அவங்க புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நல்ல பொழுதுபோகுதுன்னு உணரவும் ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் பட்டம் விடுறது அப்படின்றது இப்போ உள்ள குழந்தைங்களுக்கு பெரும்பாலும் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இப்போ உள்ள பெற்றோர்கள் அவங்களுடைய சின்ன வயசில் கண்டிப்பாக அந்த அனுபவம் இருந்திருக்கும். அந்த அனுபவம் குழந்தைகளுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். உண்மையிலே பட்டம் பறக்கும்போது அந்த நூல் பிடிச்சிட்டு இருக்கிற சந்தோஷமே வேற லெவலாக இருக்கும். அது வாயில் சொல்ல முடியாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நம்பர் 9 டூ ஸ்டஃப் தட் யூ ஹேட் ப்ரோகாஸ்டினேட்டட்.
தள்ளி போட்ட விஷயத்த பண்ணுறதுங்க. ஸோ இது நாள் வரைக்கும் நம்ம சின்ன சின்ன விஷயமா இருக்கட்டும், பெரிய விஷயமா இருக்கட்டும், நம்மளுக்கு டைம் கிடைக்காதனால தள்ளி போட்டுட்டு இருந்திருப்போம். அது ரூம் க்ளீன் பண்ணுறதா இருக்கட்டும், புக்கை அடுக்கி வைக்கிறதா இருக்கட்டும், பேக்கை கழுவுறதா இருக்கட்டும், உங்கள் டெடி பேரை கழுவுறதா இருக்கட்டும், உங்கள் ரூமை டெக்கரேட் பண்ணுறதா இருக்கட்டும், எதுவானாலும் இருக்கட்டும், அந்த மாதிரி தள்ளி போட்ட விஷயத்த நீங்கள் பண்ணி இந்த லாக்டவுன் ஹாலிடேவை ஒரு எஃபெக்டிவாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன இந்த 9 விஷயமும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். ஒரு விஷயம் மட்டும் நாம் இந்த இடத்துல கண்டிப்பாக யோசிக்க மறந்துடக்கூடாது. இந்த மாதிரி லாங் டைம் ஹாலிடே இனிமேல் நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஸோ நம்மளோட கேரியரையும் ஸ்கில்ஸையும் டெவலப் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா பின்னாடி அது நம்ம ஃப்யூச்சருக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ நைஸ் டே.